இந்த தாவேகா அரசு அமைந்ததில் இருந்து பல பிறமொழியாளர்கள், திரைத்துறையைச் சேர்ந்த பல பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புகள்ல நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பட்டியலை நான் சொல்லட்டுமா? விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் கே வெங்கட நாராயணா ரெட்டி என்கின்ற கன்னடரை தமிழ்நாடு அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கோட் திரைப்படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் என்கின்ற மலையாளிய தமிழ்நாட்டு கோவில்களுக்கான அறங்காவலராக நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்த மனோஜ் பரமாம்சா என்பவரை தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி கல்லூரியோட தலைவரா இந்த தாவேகா அரசு நியமிச்சிருக்கு. இவர் யாரு? இவர் ஒரு தெலுங்கர். இவருக்கு தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் என்ற சொற்கள் சுத்தமா ஆகவே ஆகாது. இத பத்தி எல்லாம் பேசினா காதை இருக்க மூடிக்குவாரு. இப்படிப்பட்டவரை கொண்டு வந்து தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி நிறுவனத்தோட தலைவராக இந்த தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் நியமிச்சிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு முதலமைச்சரோட தனிப்பட்ட அரசியல் ஆலோசகர் யாரு? ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு என்கின்ற தெலுங்கர். முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சி ஆலோசகர் யாரு? விஷ்ணு ரெட்டி என்கின்ற தெலுங்கர். தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் யாரு? விஜய் நாராயண் என்கின்ற மலையாளி. இந்த விஜய் நாராயண் என்பவர் தான் விஜயோட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கான வரி ஏய்ப்பு வழக்கை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர். அவரை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக நியமித்திருக்கிறார் மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதுல கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, இந்த விஜய் நாராயண் என்கின்ற மலையாளி கே எம் பணிக்கரோட பேரன். யார் இந்த கே எம் பணிக்கர்? தமிழர்கள் தங்களுக்கு சொந்தமான தேவிகுளம், பீர்மேடு, நெடுமாங்காடு போன்ற பகுதிகளை கேரளாவிற்கு இழப்பதற்கு காரணமாக இருந்த முக்கிய சூத்திரதாரியாக இருந்தவர் தான் இந்த கே எம் பணிக்கர். இவரோட பேரனை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது இந்த தாவேகா அரசு. கேரளாவுல ஒரு தமிழரை அந்த மாநில தலைமை வழக்கறிஞராக நியமிப்பாங்களா? கர்நாடகாவில, ஆந்திராவில, தெலுங்கானாவில, மகாராஷ்டிராவில, குஜராத்ல, ஒரிசாவில எங்கேயுமே நடக்காது. இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த அவலம் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா தமிழர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தன்மானம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இனப்பற்று எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. வெறும் சோத்து பிண்டங்கள். அவ்வளவுதான். நாம தின்னுட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் லாக்கி. நம்ம தொகுதியில யாரு வேட்பாளர் என்பதை கூட பார்க்காமல் ஓட்டு போட்ட முட்டாள்கள் தானே நாம. நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன்.